அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய செய்திக்குள்ளாக கூட நாம் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்து இன்றைக்கு செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறோம். என்னோடு கூட இந்த பாடலை இணைந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படும். தேவன் இன்றைக்கும் உங்களை விடுதலையோடு ஆசீர்வதித்து ஆண்டவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தேன் தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தேன் தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்து நீர் இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீர் சத்திய தேவனிரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கல மாணவர் அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிழ்ச்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நம்முடைய அருமையான தேவன், அவர் வேதவசனம் என்ன சொல்கிறது நம்மை குறித்து? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அவரை தொழுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நம்ம
தொழுகின்ற பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். தேவன் நம்மத்திலே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு புதிய தொடரை உங்கள் மத்தியிலே தொடர் செய்தியாக ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனுடைய தலைப்பு என்னவென்றால், வாலிபனே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக்கக்கூடிய, உன் வாழ்க்கை வாழ்வு மகிழ்ச்சியாக மாறுவதற்குரிய ரகசியத்தை குறித்து சொல்லப் போகிறேன். வாலிப தம்பியே, தங்கையே, உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வேதம் சொல்லக்கூடிய ரகசியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீங்க? இது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா இது அனைய கேட்கக்கூடிய வயது வந்தவர்கள், முதியவராக போர் எல்லாருக்கும் இந்த வேத வசனம் மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாகத்தான் நம்ம ஒவ்வொருவரையும் வாலிபனாகத்தான் பார்க்கிறார். 85 வயதிலே காலேப் என்ன சொல்லுகிறார்? அந்த 40 வயதில் இருந்த அந்த பலன் எனக்கு இருக்கிறது, மலை தேசத்தை கொடுங்கள் என்று யோசுவாவின் இடத்தில் கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலனை, ஒரு யூத் ரினுவலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எக்லியாசிஸ்ட் சாப்டர் 12 verse 1. உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்பும் உன் வாலிப பிராயத்திலே நினை, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரிமெம்பர் நவ் யுவர் கிரியேட்டர் இன் தி டேஸ் ஆஃப் யுவர் யூத். உன்னுடைய வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வாலிப பருவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பருவமாய் இருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் டீனேஜ் என்று சொல்கிறார்கள், அதாவது தமிழிலே விடலை பருவம் என்று சொல்கிறார்கள். இல்லை என்றால் அதாவது இரண்டு கெட்டான் வயது என்று சொல்லுவாங்க. அதாவது சிறு வயதிலும் சேராமல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா வாலிப வயது சேராமல் அந்த டீனேஜ் சொல்கிற பாருங்க, 12 முடிந்து ஏன்னா 12 முடிந்து அந்த 13க்குள்ள 12 to 13 செல்லக்கூடிய அந்த வயது இரண்டு கெட்டான் வயது. இல்லை என்று சொன்னால் அது ஒரு விடலை பருவம் என்று நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே நம்முடைய சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அதனுடைய பொருள், ஏன் வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும்? ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த பருவம், அந்த விடலை பருவம், அந்த டீனேஜ் பருவம், அவர்கள் சிறுவன் அண்ட் சிறுமி என்ற நிலையில் இருந்து பெரியவர்கள் ஆவதற்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் சிறுமி என்ற நிலைமையில் இருந்து இந்த வாலிபன் ஆவதற்கு அந்த வயதைக்குள்ளாக கடந்து செல்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக்குங்க, உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு வயது. அவர்களுக்கு உடல்லையும் வளர்ச்சிகள் தெரியும். வாலிப அந்த டீனேஜ் ஆகின்ற பொழுது பெண் பிள்ளை சிறுமிகளுக்கும் அந்த வாலிப பிள்ளைகளாவது உடலிலே வளர்ச்சி, அதே போல ஆண் மகன்களுக்கும் மீசை வளர ஆரம்பிக்கும், குரல் கரகரக்க ஆரம்பிக்கும். இப்படியாக உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பருவம் தான் அந்த இரண்டு கெட்டான் பருவம், டீனேஜ் என்று சொல்கிறோம், விடலை பருவம் என்று நாம் சொல்லக்கூடிய இருக்கிறோம். இந்த நாட்களிலே உடல் அளவிலும் மட்டுமல்ல, மனதளவிலும் மட்டுமல்ல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு பருவம். அதுதான் அந்த டீனேஜ் விடலை பருவம் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் வேதவசனம் சொல்கிறது. ஏன் உன்னுடைய வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்றால், சங்கீதம் 127 அதிகாரம் வசனம் 4, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். As arrows are in the hand of mighty men, so are children of the youth. பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு நல்ல பலவான் கையிலே வேட்டையாடுறான், அவன் அம்பு இருக்கு பாருங்களேன், அவன் அந்த மிருகத்தையோ அந்த பறவையோ குறிவைத்து அவன் அந்த அம்பை எய்கிறான். அந்த அம்பு சரியாக சென்று அவன் வேட்டையாடக்கூடிய அந்த மிருகத்தையோ பறவையோ அது குறிவைத்து அது என்ன செய்கிற, அந்த அம்பு பாயக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாகத்தான் வாழ வயதின் குமாரர்
பார்த்தீங்களா? வேதவசனம் சொல்கிறது, வாலிபனே உன்னுடைய டீனேஜ் பருவத்தில் நீ அப்படிப்பட்ட ஒரு வில்லில இருந்து பாயக்கூடிய அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறாய். அது சரியான விதத்திலே அந்த அம்பை எய்யக்கூடியவன் சரியான குறிவைத்து எய்தால் அது அவனுடைய அந்த டார்கெட்டை சரியாக அது என்ன செய்யும்? தாக்கும். அது அந்த இரையை என்ன செய்ய அது கொல்லும். அந்த பறவையோ மிருகத்தை அது பிடிக்கும். புரியுங்களா? அவன் அவனுடைய அந்த அம்பை சரியான விதத்திலே அது பாய்ச்சவில்லை என்றால் அது வேறு இடங்களுக்கு சென்றுவிடும். அந்த குறிக்கோளை அது நிறைவேற்றாது. அந்த டார்கெட்டை அது என்ன அட்டாக் பண்ணாது. புரியுங்களா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சிருஷ்டிகரை, உன்னுடைய கர்த்தரை, உன்னுடைய வாலிப நாட்களை நீ நினைக்கின்ற பொழுது உன்னுடைய அன்பு தேவன் பிரியப்படுகிற விதத்திலே உன்னுடைய இலக்கு கர்த்தர் நாமத்தை மகிழ்ப்படுத்தக்கூடிய ஒரு இலக்காக உனக்கு புரோஜனமாய், உன் குடும்பத்திற்கு புரோஜனமாய், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு புரோஜனமாய், தேசத்துக்கு ஒரு புரோஜனம் உள்ள ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீ மாற முடியும். அல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேகர் குறிக்கோளை அறிந்து கொள்ளாததினாலே வாலிப பருவத்திலே தவறி விடுவதனாலே அவர்கள் என்ன செய்யறாங்க? நன்றாக படித்து தேச தலைவர்களாக கர்த்தருடைய ஊழியருக்காக மாறாதபடி போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாகி வாழ்க்கை சீரழித்து காலத்திற்கு முன்பாக மறித்துவிடக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப தம்பியே, தங்கையே, நீ ஒரு பெண்ணையும் ஒரு நோட்புக்கை எடுத்து நான் சொல்லக்கூடிய காரியங்களை நீ கவனமாக எழுதி வைத்துக் கொண்டால் உன்னுடைய வாலிப நாட்கள் மகிழ்ச்சிக்குரிய நாட்களாக இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டீர் என்றால் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக, வெற்றியின் வாழ்க்கையாக, ஜெயத்தின் வாழ்க்கையாக அது மாறும். ஹல்லேலூயா! அதனால்தான் நம்முடைய வாலிப பருவம் சுயமாக செயல்பட துவங்குகிற ஒரு பருவம். அதற்கு முன்பதாக என்ன செய்வோம்? அப்பா அம்மா, எப்பொழுதும் அப்பா அம்மா அவர்களையே நம்ம சார்ந்து இருப்போம். எங்களுடைய அருமையான சிங்கப்பூர் தேசத்திலே சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. இந்த வாலிபர்களை அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வயது வருகின்ற 16, 17 வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா அரசாங்கம் ஒவ்வொரு வாலிபர்களும் கண்டிப்பாக தேசிய சேவை, அதாவது நேஷனல் சர்வீஸ், அதாவது தேசிய இராணுவ அந்த படையில சேர்ந்து அவர்கள் அந்த நேஷனல் சர்வீஸ் செய்ய வேண்டும். அதாவது சிங்கப்பூர்ல ஆண்கள் பெண்கள் விருப்பப்பட்டால் செல்லலாம். இஸ்ரேல் தேசத்தில் ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக செல்ல வேண்டும். ஏனென்றால் அதுவரை அவர்கள் அந்த பிள்ளைகள் எடுக்க எல்லாவற்றிற்கும் அம்மாவையும் அப்பாவையும் சார்ந்து அம்மாவின் பிள்ளைகளாக அப்பாவின் பிள்ளைகளாக இருப்பாங்க. வேலையை தனியாக சுயமாக செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை 2 வருடம் ட்ரைனிங்காக அனுப்பி அவர்கள் ஒரு மனிதனாக ஒரு சுயமாக செயல்படக்கூடியவர்களாய் ஒரு நல்ல கேரக்டர் பில்டிங், அதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு கூட அவங்க என்ன செய்வாங்க? சிங்கப்பூர் தேசத்தில் வாலிபர்களை உருவாக்கி அவர்களை அதுக்கப்புறமாக யூனிவர்சிட்டி படிப்பதற்கு அவருடைய எதிர்கால காரியங்களுக்கு அனுப்புவார்கள். ஹல்லேலூயா! அந்த ட்ரைனிங் முடித்து வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் எல்லா விதத்திலும் சிறந்தவர்களாக, போல்ட்டாக, எதை குறித்து பயப்படாதபடி எந்த முடிவு எடுக்கக்கூடியவர்களாய், தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாய், தேசத்தை திட்டங்களை செய்யக்கூடியவர்களாய், தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல திட்டங்கள் காரியங்களுக்காய் முன்னேறி செல்வதற்கு நல்ல ஸ்டடியை செலக்ட் பண்ணக்கூடியவர்களாய் அப்படியாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! காரணம் அந்த வாலிப பருவம் மிக மிக முக்கியம். ஒரு அரசாங்கமே அந்த வாலிபர்களை குறித்து அக்கறையாக இருந்து அவர்களை காரியங்களை பொறுப்பெடுக்கின்ற பொழுது அதை காட்டிலும் பெரிய பொறுப்பு நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் இப்பொழுது 1964 தான் எங்களுடைய தேசம் உருவானது, சிங்கப்பூர் தேசம், அதே போல இஸ்ரேல் தேசம் உருவானது. ஆனால் பரலோக ராஜ்யம், பரலோக தேவன் வேதத்தில் பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டிலே ஞானியாய் சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நீ நினை. உன்னுடைய அந்த அன்பு பலவான் கையில் அன்பாய் இருக்கிறாய். நீ அந்த அன்பு சரியான இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நீ உன் தேவனை நீ நினைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நாட்கள் தான் நீ சுயமாக செயல்படக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவத்திலே தெளிவான தீர்க்கமான முடிவுகள், ஒரு தரிசனம், ஏன்னா ஒரு தரிசனத்தோடு உன் வாழ்க்கையை நீ ஓட்ட வேண்டும். ஹல்லேலூயா! அதனாலே அந்த தரிசனத்தோடு நீ செல்கின்ற பொழுது தேசத்திலே, சபையிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் வீரனாய், வெற்றியின் வீரனாய், ஜெயவேந்தனாய் உன்னால் ஓட முடியும். ஹல்லேலூயா! அதனால்தான் இந்த நாட்கள் தான், இந்த வாலிப நாட்கள் தான் உன்னுடைய உள்ளத்தில் அநேக கேள்விகள் எழும்போம். புரியுங்களா? உங்க உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கேள்விகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள்,
ஏன்னா இப்படியெல்லாம் அந்த வாலிப நாட்கள் என்னென்னு உண்டாகுனாக்க உன் மனதில் அநேக கேள்விகள் நம்ம எடுப்பது, ஏன்னா இன்ஜினியரிங் போகலாமா, டாக்டர் போகலாமா, இல்லை என்னோட நண்பன் ஏன்னா வெளியே ஊர் சுற்ற கூப்பிடுகிறான், இல்லை நான் ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து ஏன்னா சபைக்கு செல்வதா, இப்படி அநேக கேள்விகள் உன்னுடைய வாலிப நாட்கள் அநேக ஏக்கங்கள் உங்களுக்கு மனதில் இருக்கும். டிசைர்ஸ், உங்கள் செல்ஃப் டிசைர்ஸ், உங்களுடைய உள்ளத்தில் அநேக ஏக்கங்கள் இருக்கும். அநேக எதிர்பார்ப்புகள் உங்கள் உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். புரியுங்களா? இந்த வாலிப நாட்களில் கேள்விகள், எதிர்பார்ப்புகள், அநேக விதமான ஏக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். அது மட்டும் இல்லை, நீங்கள் லட்சிய துடிப்புகள், இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த காரியங்களை செய்ய வேண்டும், அவர் அப்படியாக சாதித்தார், நான் இப்படியாக சாதிக்க வேண்டும் என்ற லட்சிய துடிப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம், இந்த டீனேஜ் பருவம். ஹல்லேலூயா! அதே போல் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான முனைப்புகள் தூண்டக்கூடிய உந்து சக்தியாக இருக்கும். முன்னேற்றத்துக்கான முனைப்புகள், முயற்சி எடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு பருவம். அதே போல பிறரிடம் வெளியிட தயங்கும் தவிப்புகள், உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், அந்த விருப்பங்கள், அந்த கேள்விகளை மற்றவரிடத்தில் எப்படி கேட்பது, அவங்கள்ட்ட எப்படி சொல்வது, உங்கள் உள்ளத்தில் இருக்க ஏக்கங்கள், கேள்விகளை, சில கேள்விகளை பெற்றோரிடத்தில் உங்களால் கேட்க முடியாது. புரியுங்களா? கேட்பதற்கு உங்களுக்கு தயக்கம் உண்டாகும். பிறரிடம் அதை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா தவிப்புகள் உண்டாகும், தயக்கங்கள் உண்டாகக்கூடிய ஒரு பருவம் தான் அந்த டீனேஜ் பருவம். புரியுங்களா? அதாவது அந்த டீனேஜ் பருவத்தில் கூட உங்களுக்கு என்ன உண்டாகும்? என்னால் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற கேள்விகள்லாம் உள்ளத்தில் எழும்பும். புரியுங்களா? என்னுடைய நண்பன் இப்படியாக உலக காரியங்கள் இருக்கிறானே, நான் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற ஏக்கங்கள் வருகின்ற பொழுது உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதற்கு யோசேப்பு ஒரு சேலஞ்சாக இருக்கிறார். யோசேப்பு ஒரு சவால் மிக்க வாழ்க்கை வாழ்ந்து வேதத்தில் கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் உள்ளத்தில், மனதில் ஏக்கங்கள், பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற உண்டாகும். உங்களுக்கு அப்படிப்பட்ட வேலைகளிலே கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிற சவால்களை நீங்கள் இது பண்ண முடியும். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போய்விடுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தரிசனத்தை யார் இழக்கிறாங்களோ அவங்க சரியான இலக்கை அடைய முடியாது. இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு உள்ளத்தில் உண்டாகும். சோதனைகளை சாதனைகளாக ஆக்குவது எப்படி? இன்னும் அநேக இப்படியாக வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை, வாலிபனுக்கு வரக்கூடிய சோதனைகள், குடும்பஸ்தனுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் முக்கியமாக வாலிபன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதனால தான் வாலிபர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன் வாலிப வயதிலே சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி அவர் என்ன செய்தார்? வாலிபர்களை தேடி தேடி உயிரோடு அவர் ஊழியம் செய்த நாட்களிலே வாலிபரை தேடி தேடி உயிரோடு எழுப்பினார். நறுக்கென்று 3 பேரை மட்டும் அழியிருக்கு. அநேகரை அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அதெல்லாம் எழுதுவதற்கு வேத புத்தகம் பத்தாது. அதனாலே ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை எப்படி சாதனைகளாய் மாற்றுவது, வாலிப வயதில் வரக்கூடிய சோதனைகளை சாதனைகளாய் எப்படியாய் மாற்றுவது என்பதை குறித்து இந்த தொடரிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கேளுங்கள், உங்களுடைய வாலிப மகன் மகள் என அவர்களுக்கும் இதை சொல்லுங்கள், அவர்களையும் இதை கேட்க வைங்க. மிக மிக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா! ஏனென்றால் என வேத வசனத்தின்படி சத்துருடைய திட்டங்களை தேவனுடைய கண்ணோட்டத்தோடு கூட சத்துருடன் திட்டங்களை என அதை தவிடுபடி ஆக்கி அதை என்ன செய்து பார்த்தீங்கன்னா உடைத்து உங்கள் பிள்ளைகள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை தேவனுடைய கரத்தை பிடித்து கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி வீராங்கனையாக முற்றிலும் ஜெயங்கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்ற அந்த ஆவலோடு கூட தான் தேவ பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் ஏவப்பட்டு இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் வேதவசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 12வது அதிகாரம் வசனம் 1 நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்பும். அதே போல பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்பும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை, உன் வாலிப பிராயத்திலே நீ நினை என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாலிபனாகிய சாலமோன் சொல்கிறார். ஹல்லேலூயா! தன் வாழ்க்கை எல்லாவற்றையும் வாழ்ந்து விட்டு அவர் சொல்றாரு, எப்பா வாலிபனே, நான் என்னுடைய வாழ்க்கை
ஏன்னா கர்த்தர் பிரியமாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் பிரியமில்லாமல் போயிட்டது. ஆனால் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால், நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், உன் தேவனை நீ நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நினைக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினாலே. வாலிப பிராயத்தில் உங்கள் வேத வசனத்தை நேசித்து வாசிக்க அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால்தான் அவனுடைய வழியை சுத்தம் பண்ணுவான். உன்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் வேத வசனத்தை கைக்கொள். வசனம் உனக்கு வழிகாட்டும். வசனம் உன் வாழ்க்கைக்கு கலங்கர விளக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் ஆரம்பத்தில் அச்சிக்கப்பட்டு அந்த நாட்களில் வேதத்தை அதிகமாக நேசிப்பேன். இரவும் பகலும் படிப்பேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை வேதத்தை புத்தகத்தை படித்து முடிப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு ஆதியாகம் முழுவதும் படித்துருவேன். ஒரே நாளில் யாத்திரை ஒரே நாளில் படித்து முடித்து விடுவேன். புரியுங்களா? இப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாலிபன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய வழியை செவ்வையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனத்தின்படி தான் ஆனால் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லக்கூடிய அந்த வேத வசனத்தின்படி தான் நீங்கள் வாழ்கின்ற பொழுது, தேவனிடத்தில் கிட்டி சேர்கின்ற பொழுது உங்கள் நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வெற்றியின் நாட்களாக, ஜெயத்தின் நாட்களாக, செழிப்பின் நாட்களாக இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல தலைவர்களாக, கிறிஸ்துவுக்கென்று நல்ல ஊழியக்காரர்களாக, தேசத்தை ஆளக்கூடியவர்களாக நீங்க வாழ்வதற்கு இந்த தொடர் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆவலோடு கேளுங்க, அசதியாயிராதபடி கவனத்தோடு கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் இந்த காரியங்களால் நான் கற்றுக்கொண்டதினாலே இதை குறித்து உங்களோடு அதிகமாக நான் என்ன செய்கிறேன்? உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் கற்றுக்கொண்ட அந்த காரியங்களை நான் நோட்ஸ் எடுத்தது மூலமாக, புத்தகங்களின் மூலமாக, பிரசங்கங்களின் மூலமாக நான் குறிப்பிடுத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்ததினாலே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே நீங்கள் இந்த வாலிப நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன் நன்றாக ஃபவுண்டேஷன், அதாவது ஆழமான அடித்தளம் போட்டால் தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும். அடித்தளம் நன்றாக போடவில்லை என்றால் அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து விடும். ஹல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு நீங்க 2 மாடி கட்ட வேண்டும் என்றால் அதற்கேற்ப உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆழமாக போட வேண்டும். 10 மாடி கட்ட வேண்டும் என்றால் அதற்கேற்ப பூமியிலே ஆழமாக பைலிங் நீங்க போட வேண்டும். இன்னும் அதே போல எத்தனை மாடி நீங்க எழுப்புகிறீர்களோ அதற்கேற்ப உங்களுடைய பில்டிங்கினுடைய ஃபவுண்டேஷன் அதிகமாக போடுகின்ற பொழுது, ஆழத்தில் போடுகின்ற பொழுதுதான் அந்த கட்டிடம் உறுதியாக நிற்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாலிப நாட்களிலே உங்கள் அதாவது அடித்தளம் இடக்கூடிய பருவம் அதான் மிக முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் பருவம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. வாலிப நாட்களில் சரியான அடித்தளத்தை நீங்கள் போடவில்லை என்றால் பிற்காலத்தில் கண்ணீரோடு உங்கள் வாழ்க்கை போய்விடும். ஹல்லேலூயா. அப்போ அடித்தளம் இடக்கூடிய அந்த பருவம் தான் மிக மிக முக்கியம். அதுக்கப்புறமாக அடித்தளம் விட்டீங்கன்னா எப்படி பில்டிங் எழுப்பது போல பலப்படக்கூடிய அடித்தளம், கர்த்தருக்குள் அடித்தளம் போட்டால் வார்த்தையின் மூலமாக பலப்படணும். அப்படியே பலப்படணும். உள்ளான மனிதனை நீங்கள் பலப்படணும், மறுரூபமாகணும், மனதை மறுரூபமாக்கணும். அந்த பலப்படக்கூடிய பருவம். அடுத்ததாக வாழ்க்கையில் அந்த வாலிப நாட்களில் உங்களுக்கு என்ன உண்டாகும்? போராட்டம் வரும். போராடக்கூடிய ஒரு பருவம் அதான் அந்த வாலிப நாட்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாக போராட்டம் வருகின்ற பொழுது எதை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வது? நான் பாருங்க, இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செல்கின்ற பொழுது எந்த டிபார்ட்மெண்ட் எடுப்பேன் தெரியல. சிவில் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, எலக்ட்ரிக்கலா தெரியல. எதை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு குழப்பத்தில் இருந்தபோது கடைசியில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தேன். கட்டிடத்துறை இன்ஜினியராக மாறி அரசாங்கத்தில் வேலை பார்த்து, சிங்கப்பூர் வேலை பார்த்து, அப்புறம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வேதாம கொள்கையில் இப்படியாக அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம். ஹல்லேலூயா. எதை தெரிந்தெடுப்பது உங்கள் வாழ்க்கையில அந்த வாலிப நாட்களில் மிக மிக முக்கியம். அது மட்டுமல்ல, அந்த தெரிந்து கொள்ளிலே உருவாக்கப்படக்கூடிய ஒரு பருவம் தான். புரியுங்களா? அதை உருவாக்கணும், தெரிந்தெடுத்து அதை அப்படியே உருவாக்கணும். களிமண்ணை எப்படி குயவன் பாத்திரமாக வணைகிறானோ அதை போல அதை உருவாக்கக்கூடிய ஒரு பருவம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த உருவாக்கப்பட்டு அதை தீர்மானிக்கணும். புரியுங்களா? அதை அதில் உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவம். அது மட்டுமல்ல, அந்த தீர்மானம் எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கை. எதை நீங்க என்ன செய்யணும்? ஒரு விசுவாசியா இருக்கணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, யாரோடு பழகணும், யாரோடு பழகக்கூடாது. எச்சரிக்கை மிக மிக முக்கியம். எல்லாவற்றோடும் நம்ம எல்லா காரியங்களையும் செய்து விட முடியாது. மிக மிக முக்கியம் எச்சரிக்கை பருவம். அடுத்ததாக அந்த வாலிப பருவம் ஒரு ஆபத்தான ஒரு பருவமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக
பார்த்துக் கொள்கின்ற பொழுது இந்த ஆபத்தான காரியங்களில் உங்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம் இந்த டீனேஜ் பருவம், புரியுங்களா? அது மட்டுமல்ல, உங்களை என்ன செய்யணும், கர்த்தரை அறியும் பருவம். அந்த வாலிப நாட்களை தேவனை இன்னும் அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்ததாக கரை தவிர்க்கும் பருவம், பரிசுத்தமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவம். அது மட்டுமல்ல, அடையாளம் காணும் பருவம். ஹல்லேலூயா! பரிசுத்தமானதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் அடையாளத்தை காணக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவம். அது மட்டுமல்ல, யுத்தத்தை பழகும் பருவம். வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளிலே அந்த யுத்தம் செய்வதற்கு அது பழகக்கூடிய ஒரு பருவமாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏன்னா தணிக்கும் பருவம், புரியுங்களா? அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் கணிக்கக்கூடிய, ஏன்னா டிசைனிங் ஸ்பிரிட் கணிக்கக்கூடிய ஒரு பருவமாக அந்த நாட்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தப்பித்து கொள்ள அந்த ஆபத்திலிருந்து, உங்களுக்கு எதிராக விரிக்கக்கூடிய கண்ணியிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய என ஒரு காரியம் அந்த நாட்கள் அந்த பருவத்தை தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம், எல்லாவற்றையும் கான்கர், அதாவது சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பகுத்தறியும் பருவம், புரியுங்களா? எல்லாவற்றையும் பகுத்தறிந்து அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தேவ சித்தத்தின்படியாக, தேவ சித்தம் என்பதை என்ன என்பதை அறிந்து செய்யக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய பருவம். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகளை காட்டக்கூடிய ஒரு பருவமாய் அந்த டீனேஜ் பருவம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அறிவிக்கும் பருவம். நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்து கொண்ட, தேவனை அறிந்த, சிருஷ்டியை அறிந்த அந்த காரியங்கள் நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாதபடி மற்றவர்களுக்கும் அந்த தேவனை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு பருவமாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு பருவம். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாய், ஜெப வீராங்கனையாய் மாற வேண்டும். அந்த திறப்பிலே நிற்கக்கூடிய, தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்பவன் யார் என்று ஆண்டவர் கேட்டார். அதே போல திறப்பிலே நிற்கக்கூடிய, தேவ ராஜ்யத்துக்கு என்று ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரனாய், தேசத்தில் எழுப்புதல் உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு பருவமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனாலே இந்த டீனேஜ் பருவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு பருவம். ஹல்லேலூயா! அதில் எப்படி நீங்கள் வாழ்க்கையை செட் பண்ணுறீங்களோ அதுதான் சரியான உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ஹல்லேலூயா! அப்போ உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா! இந்த நாட்களிலே உள்ளத்திலே அதாவது பிள்ளைகள், தம்பி தங்கைமார் உள்ளத்தில் உருவாகக்கூடிய எண்ணங்கள், கேள்விகள், லட்சியங்கள், எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஒன்று, இந்த அடித்தளமிடக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஸ்டேஜை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் 4 காரியம், புரியுங்களா? அதாவது உங்களுடைய மனப்பான்மை, மனதில் உள்ளத்தில் உருவாகக்கூடிய எண்ணங்கள், மனதில் வரக்கூடிய காரியங்கள், உள்ளத்தில் உருவாகக்கூடிய எண்ணங்கள், கேள்விகள், லட்சியங்கள், எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி பார்ப்பது என்பதை குறித்து இந்த ஃபவுண்டேஷன் அடித்தளமிடக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா! அப்போ அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி வீரனாய், வீராங்கனையாய் என்ன செய்ய முடியும்? திகழ முடியும். ஹல்லேலூயா! அதனால தான் சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா! வேதவசனம் என்ன சொல்கிறது? I will instruct you and teach you in the way which you shall go. I will guide you with mine eye. புரியுங்களா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஹல்லேலூயா! அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு எவ்வளவு மிக மிக அவசியமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமாக இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், அடித்தளம் இடக்கூடிய அந்த காரியத்தில் அதிகமான காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது ஒரு தொடர் போதனையாக இருப்பதனாலே கவனத்தோடு கேளுங்க. வாலிப தம்பிகளே, தங்கைகளே, என இந்த டீனேஜ் பருவத்தில் ஃபவுண்டேஷன் மிக மிக முக்கியம். ஏன்னா நான் அந்த பில்டிங் சிவில் இன்ஜினியராக வேலை பார்த்தா அதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் மூலம் சொல்கிறேன். ஒரு பில்டிங்க்கு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்றால் ஃபவுண்டேஷன் மிக முக்கியம். உங்கள் வாழ்க்கை என்ற அந்த கட்டிடம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், உயர்ந்தோங்கி இருக்க வேண்டும் என்றால் ஃபவுண்டேஷனை நன்றாக போட வேண்டும். எதிலே போட வேண்டும், எப்படி போட வேண்டும் என்பதை குறித்து வருகின்ற
என்ற தொடரில் உங்களுக்கு பகிர்ந்து இருக்கிறேன். ஆவலோடு காத்துக்கொள்ளுங்கள். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களை தாங்கி நடத்தும். இந்த வாரம் முழுவதும் தீங்குக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் பாதுகாத்து நல்ல இருதயத்தை, நல்ல கால்களை, நல்ல சிந்தையை கத்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் நடத்துவார். தேவநாமம் மகிமைப்படும். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.